राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय. மதுரா எத்தனை விசேஷமானது அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மதுராவில் எப்படி பகவான் வசுதேவருடைய சரீரத்தில் அவ்வளவு அழகாக ஆவிர்பவிச்சான்னு பார்த்தோம். அதே பகவான் வசுதேவரிடத்திலிருந்து தேவகி சரீரத்துக்கு எப்படி அழகாக டிரான்சிட் சொல்வா இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவு அழகாக அவளுடைய சரீரத்துக்கு மாறினான் அப்படின்றதும் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார்கள். ததோ ஜகன்மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகம் ஆத்மபூதம் காஷ்டா யதா ஆனந்தகரம் மனஸ்தக. அழகா வசுதேவரால் கொடுக்கப்பட்ட எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவும் ஜெகத்திற்கு மங்களகரமாகவும் தன்னிடத்தில் இருந்ததுமான விஷ்ணு கலையை அச்சுதாம்சம் அந்த தேவகியானவள் ஜோராக கிழக்கு திக்கு சந்திரனை தரிப்பது போல் தரித்தாள். ஜம்முன் இருந்தாளாம் தேவகி. தாம் வீக்ஷ்ய கம்சஹ பிரபயாஜிதாந்தராம் விரோச்சயந்தீம் பவனம் சுச்சிஸ்மிதாம் ஆஹைஷமே பிராணஹரோ ஹரிர்கிருஹாம் த்ருவம் ஸ்ரிதோ யன்ன புரேயம் ஈத்ருஷி. அஜிதாந்தராம் யாராலுமே ஜெயிக்க முடியாத விஷ்ணுவை கர்ப்பத்தில் தரிச்சவள். சுச்சிஸ்மிதாம் மந்தஹாசம் உடையவள். சுச்சிஸ்மிதா அழகான பேரில் மந்தஹாசம் உடையவள், அழகிய மந்தஹாசம். சிஸ்மிதா சுச்சிஸ்மிதா. அவளுடைய அந்த ஷரீரத்தினுடைய காந்தி அந்த வீடு அப்படி பிரகாசிக்கிறதா. அப்படிப்பட்ட தேவகியை பார்த்துட்டு கம்சன் சொல்றான், இவளுடைய கர்ப்பத்தை அடைஞ்சிருக்கிறது நிச்சயமா என் உசிரை வாங்கக்கூடிய மகாவிஷ்ணு தான். ஏன்னா இவள் இதற்கு முன்னாடி இவ்வாறு இல்லை. ஸோ பகவத் தியானத்தில் அவள் அப்படி பிரகாசிக்கிறாளாம். அதாவது தேவகிக்கும் நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு தானே இருக்கு. கம்சனையான பெரிய பிரச்சனை. அவளுடைய 6 குழந்தைகளை கொண்டு இருக்கான். நித்தியம் வந்து பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டம். சில பேர் சொல்லுவா, என்ன அந்த பாடுபடுத்துற நித்தியம் அவன் முகத்தில் முடிச்சு தொலைய வேண்டியிருக்கேன். தேவகி லைஃப் இப்படித்தான் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அவள் பக்தி பண்ணாள், நாம ஜபம் பண்ணாள். கணவன் கிட்ட இரிட்டேஷன் இருக்கலாம், மனைவி கிட்ட இரிட்டேஷன் இருக்கலாம், குழந்தைகள் கிட்ட இரிட்டேஷன் இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், வேலை செய்கிறவா கொஞ்சம் ஒழுங்காக இருக்க மாட்டா, எல்லாமே இருக்கும். இத்தனையும் தாண்டியும் நீங்கள் பக்தி பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் தெய்வ அனுபவம் கிடைக்கும். இது எல்லாம் சரியாக இருந்தால் நீங்கள் அவள் கூட தான் இருந்துட்டு எப்படி பக்தி பண்ணுவேள்? எல்லாம் சரியாக இருந்தாலும் பக்தி பண்ண முடியும். ஜெயதேவர் பத்மாவதி. பக்தி அப்படின்றது உங்களுடையதான மனசினுடைய ஒரு ப்ராசஸ். எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. ஓகே ரைட், என்னோட கணவன் இப்படி இருக்கான், புரிஞ்சுக்கல, சரீரத்தினால பெரிய ஒரு ஆனந்தம் தர்றதில்லை, வார்த்தைகள்னால பெரிய ஆனந்தம் தரல, மனசினால பெரிய ஆனந்தம் தரல. ஸோ வாட், டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி ஜெயிக்கலாம். இது அப்படியே மனைவி, சில மனைவிகள், சில பெண்கள்
பெரியதாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். தாம்பத்தியத்திலையோ இல்லைன்னு சொன்னால் செயல்கள்லையோ வார்த்தைகள்லையோ. அதுக்காக புலமிட்டு இருக்க முடியாது. எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். சில கம்பெனிகளில் பெரிய மரியாதை இருக்காது. அப்போ கேட்கணும், எனக்கு மரியாதை இல்லை, உங்களுக்கு பணம் அதிகமாக சம்பளம் வேணுமா கேளுங்கோ. புலம்பக்கூடாது. மற்றவர்களோட புலம்பினா நடக்குமா? இல்லாட்டி இதெல்லாம் விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லாட்டி இதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு வேலை, ஏதோ ஒன்று அழகாக முடிவு பண்ணுங்க. இருக்கிற கம்பெனியில் கேட்குறது ஒரு தெளிவு வரணும். நீங்களாம் மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கி வச்சுட்டு புலம்பிண்டு புரியல, அது எப்படி சரியாக வரும்? அதெல்லாம் இருக்கணும். பக்தியும் பண்ணணும். உங்கள் மனசை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளை வளர்க்குறது பெரிய சேலஞ்சு தான். கல்யாணம் சேலஞ்சு தான். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது சேலஞ்சு தான். எல்லாமே சவால்கள் தான். சவால்கள் இல்லாமல் யாருமே கிடையாது. சவால்கள் இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. சிம்பிள் லாஜிக். சவால்களாக நீ ஏற்றுட்டா மட்டும்தான் உண்டு. தேவகி வசுதேவர் சவாலாக ஏற்றுக்கிறார். முக்கியமாக தேவகி இந்த கம்சனால தான் அத்தனை படாத பாடுபடுறா. நித்தியம் அவனை பார்த்து தொலைய வேண்டி இருக்கு. அத்தனையும் தாண்டி தான் தேவகி வசுதேவரும் நாம ஜபம் பண்ணார்கள், பக்தி பண்ணார்கள். இப்போ என்னடா நான் பகவான் உள்ளுக்குள்ள ஆவிர்பவிச்சுட்டான். ஸோ ஃபேஸ் த சேலஞ்சஸ், ஹேண்டில் த லைஃப். ஓட முடியாது, ஒழிய முடியாது, தப்பிக்க முடியாது, புலம்ப முடியாது, புலம்பக்கூடாது. புலம்பினால் திரும்பி ரைட், எதை எனக்கு ஆத்தாம புலம்பிட்டேன், சரி திரும்பி நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான் ஆப்ஷன். லைஃப் இஸ் லைக் திஸ். ஸோ கம்சன் கண்டுபிடிச்சிடான். அப்போ யோசிக்கிறான், இப்போ நான் என்ன பண்ணலாம்? இவ்வளோ கொல்லக்கூடாது, ஏன்னா அவள் கர்ப்பவதியாக இருக்கா. இவ்வளோ நான் கொன்னேன்னா எனக்கு யசஸ், கீர்த்தி, ஆயுசு எல்லாம் நாசமாக போயிடும். நிச்சயமாக நான் வரலாம் பண்ண அந்த தாமிஷ்டம்னு ஒரு நரகம் தான் கிடைக்கும். சரி காத்துருப்போம், இந்த பையன் வரட்டும், வரும்பொழுது கொல்லலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவ்வளோதான் அவனால் முடிஞ்சது. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சில காலங்கள் பொறுத்து கொண்டுதான் இருந்தாக வேண்டும். ஆசீன சம்விஷந்திஷ்டன் புஞ்சானஹ பர்யடன் மஹீம் சிந்தயானோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜகத். உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நின்னாலும் சாப்பிடும் பொழுதும் பூமியில சஞ்சாரம் பண்ணும் பொழுதும் ரிஷிகேஷனான சுவாமியை நினைத்து கொண்டே உலகை விஷ்ணுமயமாகவே பார்த்தான். யாரு? கம்சன். ஸோ கம்சனா இருந்தாலும் பகவத் தியானம் பண்ணான் என்றால் அவனாலையும் உலகத்தை எல்லாத்தையும் பகவத் ரூபமா பார்க்க முடியும். சிம்பிள். அதாவது இந்த ஒரு ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். எப்படி பகவத் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த ஸ்லோகம் தான். ஆசீனக உட்காரும் பொழுது, சம்விஷன்னு படுத்துட்டு இருந்தாலும், திஷ்டன்னு நின்னாலும், புஞ்சானக சாப்பிடும் பொழுதும், பர்யடன் மஹீம் பூமியில சுத்தும் பொழுதும், சிந்தையானோ ரிஷிகேஷம் ரிஷிகேஷன் நினைச்சுட்டு இருக்கணும். அப்ப என்ன ஆகும்னா அபஷ்யத் தன்மயம் ஜகத்து. இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. உட்கார்ந்து இருக்கா பகவான நினைங்கோ, படுத்துட்டு இருக்கா பகவான நினைங்கோ, நிக்கிறா பகவான நினைங்கோ, போஜனம் செய்யறா பகவான நினைங்கோ, பூமியில சஞ்சாரம் பண்றா பகவான நினைங்கோ. ரிஷிகேஷம் சிந்தையானஹ தன்மயம் ஜகத் அபஷ்யத்து. அப்ப உலகையே அவன் உருவமாக பார்த்தான். இப்போ பாருங்க, கம்சனுக்கு கிருஷ்ணன் மேல விருப்பு. இன்னும் குழந்தை பிறக்கல, பிறக்கதான் போறான். அப்ப அதை நினைச்சு 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 கம்சனுக்கு கிருஷ்ண ரூபமா எல்லாம் தெரியறது. கரெக்ட்? கம்சனுக்கே தெரியும் அப்படின்னா நமக்கு தெரியாது. கம்சனுக்கு பயபக்தியில தெரியாது. ஸோ நீங்களும் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபை, ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய அழகான விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே கிருஷ்ணனை நினைச்சிட்டு இருந்தேன்னா, கிருஷ்ணனோட பண்ணியிருக்கானே நினைச்சேன்னா
தானாகவே பகவத் ஸ்மரணம் வந்துட போகிறது, அவ்வளோதான். படுத்துட்டு தூக்கம் வருது, வா தேங்க்யூ கிருஷ்ணா, நல்லா தூங்கினேன். எழுந்தாச்சா? ஓ குட், நீ மார்னிங் எழுந்தாச்சு, லெட் மீ ஸ்டார்ட் மை ரொட்டீன். சீனாக உட்காருங்களா, அப்பாடா நிறைய வேலை முடிச்சா ரிலாக்ஸாக உட்காடுறேன் கிருஷ்ணா, வா தேங்க்யூ. சீனக சம்விஷன் படுத்துட்டு இருக்கும்போது, திஷ்டன்னு எழுந்துக்கும்போது நின்று இருந்தாலும் சீனக சம்விஷன் திஷ்டன் புஞ்சானக பர்யடன் மகிம் சாப்பிடும் பொழுது, பூமியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது, சிந்தையானோ ரிஷிகேஷம் ரிஷிகேஷன் நினைத்து கொண்டிருந்தால் அபஷ்யத் தன்மயம் ஜகத்து. இது என்ன கஷ்டம் இருக்கு? மனிதர்களை நினைக்க முடியும், அவர்கள் பண்ண அவமானங்களை நினைக்க முடியும், அதை தாண்டி தெய்வத்தை நினைக்கணும். ஸோ கம்சனால முடியும்னா உங்களாலேயும் முடியும். சரி, பயமா இருக்கா? கம்சன் பயத்தில் தான் கிருஷ்ணன் நினைக்கிறான். உங்களுக்கும் பயமா இருக்கா? சிசுபாலன் மாதிரி விரோதமா இருக்கா, கோபமா இருக்கா? கண்ணன் நீங்கள், அவ்வளோதான். சரியா? இப்படி கம்சனுக்கு அந்த அனுபவம். இதெல்லாம் நடந்தது மதுரா, கிருஷ்ண ஜன்ம பூமின்றோம் இல்லையா, அங்கதான். பிரம்மா பவஸ்ச தத்ரைத்யம் முனிபிர் நாரதாதிபிஹி தேவை சானுச்சரை சாகம் கீர்பிஹி விருஷணமைட்யன் விஷணமைடயன் நாரதாதிபிஹி முனிகி, நாரதர் போன்ற முதலான முனிவர்கள் தேவர்களோடு கூடிய பிரம்மதேவரும் சிவபெருமானும் மதுராவுக்கு வந்து பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். தேவகி கர்ப்பத்தில் கண்ணன் இருக்கான். தேவர்கள் எல்லாரும் வந்து பகவானை அந்த காராகிரகத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்திய சங்கல்பம் நீ, சத்தியத்தினாலே ஒன்று அடைய முடியும். சத்யஸ்ய யோனி, அதாவது பஞ்சபூதங்களை சத்தியம்னு சொல்லுவோம். பிருத்வி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்னு. தேஜஸ்னா அக்னி, சரியா? பூமி, நீர், அக்னி, காற்று, வானம், இதெல்லாம் தான் சத்தியம். சத்யஸ்ய யோனிம், அதற்கு மூலாதாரமாக இருக்கிறவன் நீ தான், ஆதாரம். சத்யஸ்ய நிஹிதம் ச, சத்யே நிஹிதம் ச, அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி நீதான். நீதான் பஞ்சபூதங்களுக்கு காரணம், நீதான் பஞ்சபூதங்களுக்கு அந்தர்யாமி. சத்யஸ்ய சத்தியம், இதுகளுக்குள்ள இருக்க பலம் நீதான். ஒருவேளை இவைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போகும் இல்லையா, அப்பொழுது மிச்சப்பட்டு கிடக்கிற சத்தியம் நீதான். திரிசத்தியம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலையும் சத்தியமா இருக்கிறது நீதான். ரிதசத்யநேத்ரம், பிரியமான பேச்சு, சமதர்சனம், இவைகளால் ஒன்று அடைஞ்சிட முடியும். சத்யாத்மகம், எல்லாவற்றும் சத்தியமான உன்னை, துவாம் சரணம் பிரபன்னாஹாம். எப்பொழுதுமே சொல்ற ஸ்லோகம் இது. சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹ. தேவர்கள்லாம் வந்து மதுரால ஜெயிலில் இருக்கக்கூடிய தேவகிக பார்த்துண்டு தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற விஷ்ணுவை இப்படி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். நல்ல அழகான ஸ்தோத்திரம் இது. நீதான் உற்பத்திக்கு காரணம், நீதான் லயத்துக்கு காரணம், நீதான் ரட்சிப்பவன். நீயே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக விதவிதமான அவதாரங்கள் எடுக்கிறாய். त्वयि अम्बुजाक्ष अखिल सत्वधाम्नि समाधिनावेशित चेतसैके
त्वत्पादपोतेन महत्कृतेन कुर्वन्ति मो वत्सपदं भवाब्धिम् अंबुजाक्ष तामरे कन्ना अंबुजाक्षन அப்படின்னு ஒரு திருநாம சுவாமிக்கு அம்புஜாக்ஷன். அகில சத்வதாம்னி சுத்த சப்தஸ்வரூபி. ஒன்னிடத்துல அவ்வளோ அழகா அப்படி லயப்பட வச்ச மனசு இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஏற்கனவே நிறைய ரிஷிகள் ஞானிகள் யோகிகள்லாம் கன்ஃபார்ம்டா சொல்ல, உன்னுடைய திருவடி ஆகின்ற மரக்கலம் ஒரு கப்பல் மாதிரி இருக்கு இல்லையா, பகவானோட திருவடி தான் கப்பல். அந்த சம்சார சாகரத்தில் ஈஸியாக கடப்பதற்கான சுலபமான வழி எதுன்னா பகவானுடைய திருவடி ஸ்மரணம். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. ஸோ அந்த உன்னுடைய திருவடியை பிடிச்சுண்டு இந்த சம்சார சாகரத்தை பசுவனுடைய குழம்பு இருக்கு இல்லையா, கால் இருக்கு இல்லையா, அதை சேத்துல வச்சு அழுத்தி வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல மழையோ தண்ணியோ இருந்தால் தண்ணி சேர்ந்துடும். பசுவுடைய குளம்படி ஜலத்தை தாண்டது எவ்வளோ ஈஸி. அதுபோலே உன்னுடைய திருவடியை பிடிச்சவர்களுக்கு இந்த சம்சார சாகரத்தை தாண்டது ரொம்ப சுலபம். ரைட்டா? எல்லாரும் பெரியவர்கள் அனுபவிச்சவர்கள் உடைய திருவடி தான் கதின்னு எங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கா, எங்களுக்கு அதுதான் புரிய வச்சிருக்கா அப்படின்றா. யாரு? தேவர்கள், பிரம்மாதேவர் பிரம்ம சிவபெருமான் உட்பட எல்லாரும் சொல்றார்கள். ஸ்வயம் சமூர்த்திய சுதுஸ்தரம் தியுமான் பவார்ணவம் பீவமதப்ரஹோஸ் பீமம் அதப்ர சௌஹ்ருதாஹ பவத்பதாம்பூர்ஹணாவமத்ர தே நிதாய யாதா சதனுக்ரஹோ பவான். ஜனங்கள் மேல பிரியம் கொண்டு இந்த பெரிய ரகசியமான உன்னுடைய திருவடி மகிமையை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அவர்கள் தாண்டிடுறார்கள். சில பேர்லாம் நாங்கள்லாம் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறவா கீழே விழுந்து விடுறா. இந்த தற்பெருமை, செல்ஃப் ப்ரைடு, பிகாஸ் ஆஃப் மீ, ஐ ஆம் த ரீசன், ஐ ஆம் டூயிங் இட் கிரேட், ஐ மேட் இட். அது தன்னம்பிக்கை, நல்லா பண்ணிட்டோம், சந்தோஷம் தாண்டி ஒரு போயிட்டு வரப்படாது. நிறைய பேருக்கு அங்கதான் மாற்றா. அப்பெல்லாம் கரெக்டாக பார்க்கலாம், மிஸ்டேக்ஸ் வரும், பகவான் போடுறான், தபாரு ஜாகிரதை. சரியா? பக்தி பண்றவர்கள் எப்படி ஜெயிச்சுடுறார்கள். எப்படி ஜெயிக்கிறான்னு கேட்டா, ததானதே மாதவதாவகாஹ க்வசித் ப்ரஷ்யந்தி மார்காத் த்வயி பத்த சௌஹ்ருதாஹ त्वया विगुप्ता विचरन्ति निर्भया विनायकानीकं विनायकानी कपमूर्ध सुप्रभो. ஆனா உன்னை பிடிச்சவர்கள் உங்ககிட்ட பக்தி சேவா வீணா போறதில்லை, நீ காப்பாத்திடுறாய். விக்னம் பண்ணக்கூடியவர்களுடைய தலைகளில் காலை வச்சுண்டு உன் இடத்துல அடைஞ்சு விடுறா. நமன் தமர் தலைகள் மீதே. நம்ம தொண்டடி பிடியாழ்வார் சொல்றார் இல்லையா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. எங்களுக்கு பயமே இல்லை, ஏன்னா உன் நாமம் இருக்கு. அதனால யமகிங்கரர்கள்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யமதர்மராஜன் தலையில் கால் வைத்து நாங்கள்லாம் வைகுண்டத்துக்கு வந்துடுவோம். எப்படி துருவன் யமதர்மராஜன் தலையில் கால் வைத்து புஷ்பக விமானத்தில் ஏறி துருவ பதத்தை அடைந்தானோ அது போலே அப்படின்றார். அதனால நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ, பக்தி பண்ணுங்கோ. இதெல்லாம் தேவர்களுடைய வாக்கு. எல்லாரும் அவனை தான் பூஜை பண்றா கிருஷ்ணா அப்படின்ற. ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்மரன்.
यश्च चिन्तयन्नामानि रूपाणि च मङ्गलानि ते क्रियास्तु यस्त्वच्चरणारविन्दयोः आविष्टचेता न भवाय कल्पते. மங்களகரமான உன்னுடைய நாமத்தை ரூபத்தை யார் கேட்குறாளோ சொல்கிறாளோ மற்றவர்கள் நினைக்கும்படியா செய்கிறானோ தானும் சிந்திக்கிறானோ எல்லா விதமான விஷயங்களாலும் உங்ககிட்ட மனசை கொடுக்குறானோ அவன் மீண்டும் சம்சாரத்தை அடைவது இல்லை. ஸோ பகவன் நாமத்தை ஜபிக்கணும், பகவன் ரூபத்தை தியானம் பண்ணணும், கேட்கணும், நினைக்கணும், ஸ்மரிக்கணும், சொல்லணும், தானும் பண்ணிட்டு இருந்தா அவர்கள் சம்சார சாகரத்தை மீண்டும் அடைவது இல்லை. பிரபு ரொம்ப சந்தோஷம், நீ இவ்வளோ தூரம் வந்திருக்காய், இவ்வளோ அழகா நீ பூபாரத்தை குறைக்க வந்திருக்காய், எங்களுக்கு பரமபாகியம். ஜனனமே இல்லாத உனக்கு ஜனனம் அப்படின்றது அவதாரம், எங்க எல்லா ஜீவனையும் காப்பாற்றுவதற்காக. மத்ஸ்யாத்சவ கச்சப நிருசிம்ஹ வராஹ ஹம்ச ராஜன்ய விப்ர விபுதேஷு கிருதாவதாராஹ த்வம் பாசி நாஸ்திரிபுவனம் ச யதாதுனேஷ பாரம் புவோ ஹர யதுத்தமவந்தனந்தே. மத்ஸ்யம் அஸ்வ, மத்ஸ்ய அஸ்வ, மத்ஸ்ய ரூபம், ஹயக்ரீவ ரூபம், கூர்ம ரூபம், நிருசிம்ம ரூபம், வராக ரூபம், ஹம்சமா வந்தவன், ஸ்ரீராமனா வந்தவன், ராஜன்னா ஸ்ரீராமன், விப்ரனா பரசுராமன், விபுதேஷு உபேந்திரனா வந்த எல்லாத்தையும் காப்பாற்றணும். அதே பிரபு இப்பொழுதும் பூபாரத்தை காப்பாற்றணும். யதூத்தம தே வந்தனம், இப்படியெல்லாம் வந்த நீயே இப்பொழுது யதூத்தமனா வந்திருக்காய், சந்தோஷம். அடுத்து தேவகியை பார்த்து சொல்றா, திஷ்டியாம்பதே குக்ஷிகதஹ பரஹ புமான் அம்சேன சாக்ஷாத் பகவான் பவாயனஹ மா பூத்பயம் போஜபதே முமூர்ஷோர்கோப்தா யதூனாம் பவிதா தவாத்மஜாக. அம்மா, புருஷோத்தமனான பகவான் எல்லாருடைய க்ஷேமத்திற்காகவும் உங்ககிட்ட உன்னுடைய கர்ப்பத்தை வந்திருக்காருமா. முமூர்ஷோ போஜபதேஹே, கம்சன்கிட்ட பயம் வேண்டாம். தவா ஆத்மஜக யதூனாம் கோப்தா பவிதா, யாதவர்களை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கார். முதல்ல பகவான் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். இதெல்லாம் தேவகி பார்த்துட்டு இருக்காலும் தேவகிக்கு எல்லாம் தெரியறதா. அப்போ தேவகி கிட்ட சொல்ல ஒன்றும் கவலைப்படாதேம்மா, பகவான் உன் கர்ப்பத்தை அடைஞ்சிருக்கான். என்ன பியூட்டிஃபுல். இது நடந்தது மதுராபுரி, கிருஷ்ண ஜன்ம பூமி, கிருஷ்ண ஜன்மஸ்தலம். சூப்பர்ல, ரொம்ப ஆசை எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல உட்காந்துன்னு இந்த பாகவத ஸ்லோகத்தை சொல்லணும். அடுத்த வாட்டி பண்ணிடுவோம் சீக்கிரத்தில். அப்படி ஒரு சப்தாகம் பண்ணணும், நிறுத்தி நிதானமாக. அட்லீஸ்ட் கிருஷ்ண ஜனனமா மதுராபுரியில் கிருஷ்ணன் பிறந்த இடத்துல உட்காந்து சொல்லணும் அப்படின்னு. அந்த லீலைகள் பாகவதத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும், நடத்தி கொடுப்பா பகவான். ஸோ இதெல்லாம் நடந்தது மதுரா. கிருஷ்ணன் பிறக்கவே இல்லை. அவ்வளோ அழகாக அந்த பகவான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிரம்மதேவர் பரமசிவன்லாம் தங்களுடைய லோகத்திற்கு கிளம்பினார்கள். அடுத்து என்ன, கிருஷ்ணவதாரம் தான். கெட்ஸ் ரெடி. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो मथुरा धाम की जय. राधे कृष्ण.